ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சட்னி பவுடர் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா இந்த சட்னி பவுடர் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை இட்லி இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நிலக்கடலை வந்துட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வந்து அளக்குறீங்களோ அதே கப்பில் நான் சொல்லக்கூடிய அளவுகளை வந்து அளந்துக்கோங்க. இந்த நிலக்கடலை பார்த்திங்கன்னா தோலோடு போட வேண்டாம், வறுத்ததுக்கப்புறமா தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தோலோடு போட்டோம்னா நமக்கு கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா நான் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை 1 கப் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் கலர் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உளுந்து, வெள்ளை உளுந்து வந்து நான் எடுத்துக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த உளுந்து சேர்க்குறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வந்து வறுத்தாச்சு. இதையும் நாம் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் உப்பும் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகாய் வறுக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த நெடி வராமல் இருக்கும். இது வறுத்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது தேங்காய் வந்து 1/2 கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பார்த்திங்கன்னா முத்தின தேங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது கூடவே நான் கருவேப்பிலையும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கூடவே 4 பூண்டு வந்து நான் தோலோடையே அப்படியே சேர்த்துக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அந்த கருவேப்பிலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், கருவேப்பிலை எந்த அளவுக்கு நம்ம அழுத்தும் போது அப்படியே பொடியாக போகும். நிலக்கடலை வந்து நான் தோல் நீக்கி வச்சுட்டேன். இப்போ அதை நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்கணும். அப்போ தான் நமக்கு 1 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். அதே மாதிரி கைப்படாமல் இருக்கணும், தண்ணி இல்லாமல் அரைக்கணும், துளி கூட தண்ணி படாமல் இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணும் அப்படின்னா அரைச்சிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம நெய் தொட்டு தோசை இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் தாளித்து கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சும்மாவே தண்ணி ஊற்றி கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.